அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஏப்ரல் மாத ராசி பலன். இந்த மாதத்தில் நவ கிரகங்களின் பெயர்ச்சிகளால் உங்களுடைய ராசிக்கு தொழில், குடும்பம், பண வரவு, எதிர்பார்க்கக்கூடிய நல்ல விஷயங்கள் எந்த அளவுக்கு நம்ம சக்ஸஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் இப்போ நம்ம தெளிவாக பார்க்க போகிறோமுங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. விருச்சிகம் திறமையான ராசி. ஏன்னா செவ்வாய் பகவான் ஆதிக்கம் பெற்ற ராசி. ஒரு முடிவை எடுத்துட்டிங்கன்னா அந்த வேலையை செய்து முடிக்கிற வரைக்கும் உங்களுக்கு தூக்கமே வராது. ஒரு இடத்துக்கு போகணுமா, போயிட்டு வந்துடணும். இந்த வேலையை செய்யணுமா, செஞ்சு முடிச்சிடணும். அது மட்டும் கிடையாது, ஒருத்தர்கிட்ட வாக்குறுதி கொடுத்துட்டுமா காப்பாற்றியே ஆகணும். எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, சொன்ன வாக்கு தப்பாக போகக்கூடாது. இப்படி தான் உங்களுடைய வாழ்க்கை. அதே நேரத்தில் கடுமையாக உழைப்பு அதிகமாக உழைக்கக்கூடியவங்க இந்த விருச்சிக ராசிக்காரர் தான். இந்த விருச்சிக ராசிக்காரர் பார்த்தோம்னா எல்லா துறைகளிலும் செயல்படுத்தக்கூடிய தன்மை கொண்டவங்க ஆச்சுங்களா. சொந்தமாக பிஸ்னஸாக 10 பேர் இல்லை 50 பேரை வச்சு வேலை வாங்கி அற்புதமாக செய்வீங்க. 500 பேரை வச்சு வேலை செய்யக்கூடிய திறமையானவங்க இந்த விருச்சிக ராசிக்காரர். அதே சமயத்தில் கடுமையாக உழைப்பீங்க. அந்த உழைப்புக்கு தகுந்த ஊதியத்தை உருவாக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு, ஒரு வேலைகளை கொடுக்கக்கூடிய அளவுக்கு, உதவிகளை செய்யக்கூடிய அளவுக்கு திறமையானவங்க இந்த விருச்சிக ராசிக்காரர். ஆனால் அப்பேற்பட்ட விருச்சிக ராசிக்காரர் சமீப காலங்களில் பார்த்துட்டோம்னா பொருளாதார ரீதியில் மன கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பீங்க. பண விரயங்களை அதிகமாக சந்திச்சிருப்பீங்க. சிலர் பார்த்தோம்னா சொந்த தொழில் பண்ணணும், லாஸ் ஆகி போச்சுங்க. பண கஷ்டம் எப்படி வந்ததுனே தெரியல. 1000 ரூபா வாங்கினேன், இன்றைக்கி 50,000 ஆச்சு. இன்றைக்கி அதாவது என்னுடைய தகுதிக்கு மீறிய கடன் சுமை அதிகமாகி போச்சு. ஆனால் கடனை கட்டுறதுக்கு வழி மட்டும்தான் தெரியல. ஆனால் அந்த கடன் வட்டி கட்டுறதுக்கு கடன் வாங்கி வட்டி கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை ஆகிப்போச்சு அப்படிம்பாங்க. சிலருக்கு பார்த்தோம்னா சம்மந்தமே இல்லாமல் நம்மக்கிட்ட எல்லாமே இருக்கும், அதை அனுபவிக்க முடியாத சில பிரச்சனைகள் மற்றவங்க உருவாக்கப்பட்டு வச்சுருப்பாங்க. எல்லாம் இருந்து நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, நிம்மதியை தூங்கி ரொம்ப நாள் ஆகிப்போச்சு. தேவையில்லாத பிரச்சனைகள்னால, மற்றவங்க உருவாக்கப்பட்ட பிரச்சனைகள்னால இன்றைக்கி நிம்மதி இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற அளவுக்கு விருச்சிக ராசிக்காரர் சிலர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இது எல்லாமே பார்த்தோம்னா 4ஆம் இடத்துல ராகு, சரிங்களா. அது மட்டும் இல்லை, இதுக்கு முன்னால் பார்த்தோம்னா சனி பகவான் 4ஆம் இடத்துல அடுத்த அஷ்டமச்சன் முள்ளு குத்துற மாதிரி. யாரை நம்பணுமோ, யாரு மேலே உயிருக்கு உயிராக நினச்சோமோ, ஆனால் அவங்களே நம்மளை பாதகத்தை பண்ணி வச்சுருப்பாங்க. பாசம் காட்டி, உறவை காட்டி, இதுதான் உண்மைன்னு நினச்சி வாழ்ந்தவங்களுக்கு இன்றைக்கி விலைக்கு விட்டுட்டு, எப்படி அதாவது நம்மளை காயப்படுத்திட்டு இன்றைக்கி விலைக்கு போயிருப்பாங்க. இன்றைக்கி நாம் இருக்க வேண்டிய இடத்துல மற்றவங்க இருப்பாங்க. நம்முடைய பாசம் வச்ச நபர் இன்றைக்கி மற்றவங்கக்கிட்ட விலகி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உருவாகிருக்கு. இந்த தடுமாற்றங்கள் இருந்தாலும் விருச்சிக ராசி துணிவான மனிதர்கள் இல்லையா, தைரியம் வாய்ந்த மனிதர்கள் இல்லையா. எது ஆனாலும் பார்த்துக்கலாம், எப்படி ஆனாலும் உண்மை ஜெயிக்கும், நேர்மைக்கு எப்பவும் ஒரு வழி உண்டு அப்படின்னு அப்படியே மனசில் வேதனைகள் சுமந்தாலும் வழிகளை கடந்து வந்துட்டுருக்கிறீங்க. ஏன்னா காலத்தின் பிடியில் நம்ம சிக்கிருக்கிற மாதிரி. ஏன்னா நமக்காக நம்ம வாழ்னாலும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்காக நம்ம வாழ்ந்து காட்டணும். குழந்தைங்களுக்காக வாழணும், இல்லை பெற்றவங்களுக்காக வாழணும், இல்லையா இவங்களுக்கு முன்னால் வாழ்ந்து காட்ட ஆகணும், ஜெயிச்சு காட்ட ஆகணுங்கிறதுக்காக அப்படியே போராடிட்டு இருக்கிறீங்க. அந்த போராட்டங்கள் பார்த்தோம்னா ஒவ்வொரு நாளும் பிரச்சனைகள் குறைஞ்சா நல்லாயிருக்கும், பிரச்சனைகள் அதிகரிச்சுட்டு போனால் எப்படி, என்ன நிம்மதி, எப்படி சமாளிக்கிறது? இந்த மாதிரி இந்த நெருக்கடிகள் இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் பாகத்தில் சூரிய பகவான் சஞ்சாரம் பண்ணுறது. ஏன்னா சூரிய பகவான் உங்களுக்கு 10ஆம் அதிபதி ஆச்சுங்களா. இந்த 10ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல இந்த மாதத்தில் சஞ்சாரம் 14ஆம் தேதி வரைக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா 6ஆம் இடத்துக்கு சூரியன் போகுது, அமோகம், சரிங்களா, நல்லது சூரியனை பொறுத்த வரைக்கும். அப்போது உச்சமடையும் போது யார் எதிரி? நான் முதல்ல சொன்னோம் பார்த்தீங்களா, மற்றவங்க தான் காரணம். நம்மளுடைய கஷ்டத்துக்கு கணக்கு போட்டு பாருங்கள், ஒரு நபர் இருப்பாங்க, ஒருத்தர் 4 பேர் கூட இருப்பாங்க. இவங்களால தான் நம்மளுடைய வாழ்க்கையில் பாதிப்புகளை அடைஞ்சிருக்கிறோம், கஷ்டங்களை அனுபவிச்சிருக்கிறோம். இந்த சூழ்நிலை அப்படியே தவிடுபடியாக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த சூரிய பகவானுடைய பயிற்சியும் உச்சநிலை அடைகிறது. அற்புதம். அடுத்தது பார்த்தோம்னா உங்களுடைய 7ஆம் அதிபதி சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு, அதாவது உச்சநிலையில்
5ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணுவாருங்க. அப்போது குலதெய்வத்தோட அனுகிரகங்கள் கிடைக்கும், நிம்மதி கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும். வாழ்க்கைங்கிற ஒரு பிடிமானம், ஒரு திருப்தி, ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக வரும். சரிங்களா? யார் நம்மளை காயப்படுத்துனாங்களோ அவங்களுக்கு முன்னால் வாழ்ந்து காட்டுற அளவுக்கும் உங்களை புரிஞ்சிக்கக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக உருவாக்கும். மாற்றமே கிடையாது. சரிங்களா? அடுத்தது செவ்வாய் உங்கள் ராசிநாதன் 5ஆம் இடத்துல தான் சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருப்பார் இந்த மாதம் முழுசாக. சரிங்களா? அப்போது 5இல் செவ்வாய், அதாவது குலதெய்வத்தோட அனுகிரகங்கள் முழுமையாக கிடைக்கும். முடிஞ்ச வரைக்கும் முருகரை வழிபாடு பண்ணுங்க. சரிங்களா? முருகர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. உங்கள் பக்கத்தில் இந்த அறுபடை வீட்டில் எது பக்கமாக இருக்குதோ அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க, தப்பே கிடையாது. சரிங்களா? குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. சிலருக்கெல்லாம் புத்திர பாக்கியம் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கைகூடி வரும் இந்த காலகட்டத்தில். சரிங்களா? ஒரே மாதத்தில் குழந்தை பிறகுன்னு நினைக்கக்கூடாது. அதாவது இந்த மாதத்தில் எடுக்கக்கூடிய பிரார்த்தனைகள், நீங்கள் உழைக்கக்கூடிய உழைப்பு உங்களுக்கு சாதகமாக இருக்கும். சரிங்களா? இன்னொரு விதத்தில் பார்த்தோம்னா குழந்தைகள் ஐயோ நல்லா இருந்தாங்க, இப்போ பார்த்தோம்னா படிப்பில் டல்லாக இருக்குது இல்லையா, அடிக்கடி ஹாஸ்பிட்டல் வைத்திய செலவுகள் வருது, அந்த மாதிரி பிரச்சனைகள் சரியாகும். உடன் பிறந்தோர்களால் ஒற்றுமைகள் உருவாகும். பகையாளியாக ஆகியிருப்பாங்க, எல்லாம் பார்த்து பண்ணியிருப்போம், எதிரியாலே ஆகியிருப்பாங்க. சரிங்களா? பூர்வீக சொத்து இருக்குது, ஆனால் அந்த இடத்துல நாம் இருக்க முடியல. நாம் இருக்க வேண்டிய இடத்துல மற்றவங்க இருக்கிறாங்க, அனுபவிக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி நம்மளை எதிரியாக தான் பார்க்குறாங்க. ஆச்சுங்களா? எல்லாருமே வாங்கிட்டு நம்மளை பிரச்சனை பண்ணால் பரவாயில்ல, நம்ம கொடுத்துட்டு வந்தவங்கள நம்ம விரட்டி தாக்குறாங்களே, என்ன இப்படி அப்படிங்கிற இது எல்லாமே. ஊரெல்லாம் உறம்புற சொந்த பந்தம் எல்லாமே இருக்கிறாங்க. ஆனால் ஒரு சொம்பு தண்ணி கூட நமக்கு உபகாரம் சொல்லக்கூடிய நிலை இல்லை. நம்ம வெளி பிரயாணம் கடல் கடந்து வந்தால் கூட நிம்மதி இல்லையே, கஷ்டங்களை போகலையே, உழைக்கிறமே புரோஜனம் இல்லையே. இன்றைக்கி மற்றவங்களுக்காக எல்லாமே சம்பாரித்து நம்ம கொடுத்த காலத்தில் இன்றைக்கி நமக்காக வாழணும்னு நினைக்கிற போது 10 ரூபா சம்பாதிக்க முடியல, வேலையில் பார்த்தா ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இப்படிலாம் வந்துட்டு இருக்குதுங்கிற வேதனைகள் மாறக்கூடிய காலம். ஏன்னா குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் பாவகத்தில் சஞ்சாரம் பண்ணி அந்த 5ஆம் பார்வை விரயஸ்தானத்தை பார்க்கறதுனால சுப விரயங்களால் நன்மைகள் நடக்கும். வீடு கட்டுறது, கட்டிய வீடு பாதிலையும் நின்றுட்டு இருக்குது, புதுசாக ஆரம்பிக்கலாமா, ஒரு இடம் இருக்குது விற்கலாம் பார்த்தோம்னா 10 ரூபா போகிற பொருள் 5 ரூபாய்க்கு கேட்குறாங்க. கூட்டாளினால் பிரச்சனைகள் வருது, அது விற்க முடியல. புதுசு ஒன்று வாங்கலாம்னு நினைக்கிறோம், 10 ரூபா பணம் இருக்கிற போது 5 ரூபா இன்னும் வந்தால் பரவாயில்லன்னு நினைக்கிறோம். கடைசியில் அந்த 5 ரூபா சம்பாதிக்கணும், இருந்த 10 ரூபா செலவாகி போச்சு, எதுவுமே பண்ண முடியலையே அப்படின்னு நினைக்கக்கூடிய சூழ்நிலைகள் மாறி நம்மளால் பண்ண முடியும், கிடைக்கும், நடக்கும் அப்படிங்கிற ஒரு வாய்ப்புகள் இந்த மாதத்தில் இருந்து உங்களுக்கு சில நன்மைகள் உண்டாகும். கவலைப்பட வேண்டாங்க. சரிங்களா? அதே நேரத்தில் பிரார்த்தனைகள் செய்யுங்க. செவ்வாய்க்கிழமை நாளில் முருகரை தரிசனம் பண்ணுங்க. குரு 8ஆம் இடத்துல அஸ்தமம் ஆகிருக்கிறனால திருச்செந்தூர் முடிஞ்சால் போயிட்டு வாங்க, நல்லது தான். சரிங்களா? திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண பாக்கியம் கைகூடி வரும். ஆனால் கொஞ்சம் டிலே ஆகிற மாதிரி தான் இருக்கும். அவசரப்பட வேண்டாம், மற்றவங்களை நம்ப வேண்டாம். சரிங்களா? அடுத்தவங்களை நம்பி ஒரு வேலையை ஒப்படைக்கிறது வேண்டாம். சுய முயற்சியில் செய்யுங்க, சக்ஸஸ் பண்ணிடுவீங்க. சரிங்களா? இப்போ சொன்னது கோச்சார பலன், அதனால் பிறப்பு ஜனஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்கணும். காரணம் என்னென்னா ராசியை வச்சு நம்ம பலன் சொல்லியிருக்கிறோம். லக்னம் தான் முழுமையான பலன். ஏன்னா ராசி உடல்னா லக்னம் உயிர். சரிங்களா? அப்போது லக்னம், தசா, புத்தி, அந்தரம் இதுதான் முழுமையான பலன்கள் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதிர்ஷ்டங்கள் என்ன, யோகங்கள் என்ன, தசா, புத்தி, அந்தரம், சூட்சுமங்கள் என்ன, வெளிநாடு வெளிவாய்ப்பு, அரசாங்க சார்ந்த சில விஷயங்கள், வேலை வாய்ப்பு, குழந்தை பாக்கியம், அடுத்து திருமணம், இது எல்லாமே முழுமையான பலன்கள் ஜாதகத்தில் தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியுங்கிறதுனால உங்களுடைய ஜாதகம் இது வரைக்கும் பார்க்காமல் இருந்து நம்மக்கிட்ட பார்க்கணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் மூணையும் பற்றி தெரியப்படுத்தி சந்தேகங்களையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம், ஜாதகத்தையும் முழுமையான பலன்களை தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரைக்கும் நன்றி, வணக்கம்.